வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தியினுடைய மக்களவை உரை என்பது ஒரு அன்மெச்சூரிட்டியா இருக்கு. அவர் தன் பின்னாடி ஒரு 200 பேர் இருக்காங்க, ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றதுக்காக, கைதட்டலுக்காக, லைக்ஸ் வரணுன்றதுக்காக இப்படியெல்லாம் மெச்சூரிட்டி இல்லாம பேசியிருக்காரு. ராகுல் காந்தி மோடிய ஒரு டைரக்ட் அட்டாக்டா இருக்கு, ஒரு வேணுமென்றே இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு கோபத்துல பாஜகவினர் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த கோபம் நியாயமானது நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இவர்களுக்கு விவாதம் என்றாலும் என்னன்னு தெரியாது இல்ல. நரேந்திர மோடியினுடைய பிஜேபிக்கு, நரேந்திர மோடியினுடைய பிஜேபி வளர்த்த ஆளுகளுக்கு 10 வருடமாக இது இது என்னன்னே தெரியாது. விவாதம்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் என்ன பண்றது? அப்போ இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு இஷ்யூஸ்ல பேசுனீங்களா, 2வது அங்க இருக்கின்ற யாரை நீங்க குறிவைத்தீர்கள் என்று. அப்போ பட்டும் படாம யாரையும் பேசல. ராகுல் காந்தி ஆனாலும் சரி, ஆராசா ஆனாலும் சரி, முகமைத்ரா ஆனாலும் சரி, அந்த மணிப்பூர்ல வந்த எம்பி ஆனாலும் சரி, காங்கிரஸ் எம்பி ஆனாலும் சரி, அவர்கள் யாருமே பட்டும் படாமல் பேசல. நேரம் நரேந்திர மோடி கிட்ட தான் அட்டாக். ஏனென்றால் நரேந்திர மோடி கிட்ட தான் இருக்கின்ற அனைத்து கண்ட்ரோல்ஸும் இருக்கிறது. பிரதமருடைய அலுவலகம் தான் அனைத்து அமைச்சர்களையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது. நான் பார்க்குற விஷயம் தானே. இப்ப நரேந்திர மோடிக்கு முன்னால ஒரு ஓம் பிர்லா குனியறதை ராகுல் காந்தி சுட்டி காமிக்கும் போது அதுக்கு எதுக்கு கோபம் வருகிறது? அது உண்மையான விஷயம் தானே. அது எப்படி ஒரு ராகுல் காந்தி கை கொடுக்கும் போது அப்படி நிமிர்ந்து நிப்பாராமா, ஆனா மோடி கை கொடுக்கும் போது இப்படி ஆயிடுவாராமா? இது என்னது? அப்படின்றாரு. என்ன நான்சென்ஸுங்க? நீங்க அவையினுடைய தலைவர், நீங்க அவையினுடைய தலைவர் வேற யாருக்கும் புரியக்கூடாது, பணியக்கூடாது என்ற முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதை தாண்டி நீங்க ஏன் குனிகிறீங்கன்னு கேக்குறேன். ரெஸ்பெக்ட் காமிக்கிறது வேற 100 வழி இருக்கு. அப்ப கால் விட வேண்டியது தானே. அவர் பெரியவர்னா காலில் விழ வேண்டியது தானே. அதையும் பண்ணல. அப்போ என்னை பொறுத்தவரை இதெல்லாம் அட்டர் நான்சென்ஸ். ஸ்பீக்கர்னுடைய அந்த விளக்கம் என்பது அட்டர் நான்சென்ஸ். அப்போ அதுல இருந்து ராகுல் காந்தி ஆரம்பிக்கிறாரு. அதுல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமாக இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் போட்டுட்டு காமிக்கிறார். இன்று இருக்கின்ற அந்த நீங்கள் இந்து சமாஜத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது என்று ஆரம்பித்துக் கொண்டு அது பலது இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களாமா. ஏன்னா அமித்ஷாவுக்கு கடும் கோபம். நீங்க அமித்ஷாவை பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது அந்த ஓம் பிர்லாவுடைய அந்த விஷயத்தை குறிப்பிடும் போதே அமித்ஷா எழுதி நின்று சொல்றாரு, இது சேரை அவமரியாதையாக நடத்தி கொண்டிருக்கிறார், நீங்க இதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்கிறார். அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஜனநாயகம் என்றால் என்னன்னு தெரியாது. மோடி 24 வருடம் அதிகாரத்தில் இருந்திருக்கிறார். 14 வருடம் குஜராத்தில் இருந்திருக்கிறார். 10 வருடம் சென்னை டெல்லியில் இருந்திருக்கிறார். அப்ப இந்த 24 வருடத்துல யாருமே இந்த அளவுக்கு மோடியை தாக்கி பேசியதோ, மோடியினுடைய பாலிசிஸ் தாக்கி பேசியதோ கிடையாது. அந்த மாதிரி ஒரு நபரையே வைத்திருக்க மாட்டார். அதான் உண்மை நிலையா இருக்கிறது. முதல் முறையாக தன்னுடைய வாழ்வில் 24 வருடத்துக்கு பிறகு 24 வருடம் ஏதோ ஒரு கம்ப்ளீட் ஆட்டோகிராட்டாக, ஒரு மன்னராக உட்கார்ந்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஒரு மனிதர். அவரை பத்தி புகழ்தான் பாட முடியும். அவரை பத்தி கிண்டல் கீழியெல்லாம் செய்ய முடியாது. நேத்து வச்சு செஞ்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆராசா பேசும்போது என்ன சொன்னாரு? நீங்க எங்களுக்கு ஆண்டவன் மேல பிரச்சனையே இல்லை. அதாவது மனிதர்களை எல்லாம் சமமாய் மதிக்கின்ற, மனிதர்களை எல்லாம் ஒன்றாக இணைக்கின்ற ஒரு ஆண்டவன் கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்களே காட்மனாக இருந்தார், நீங்களே ஒரு ஆண்டவனுடைய ஒரு தூதுவராக கூட இருங்கள் என்று மோடியை குறிப்பிட்டு சொல்றார். மோடி என்ற பேர் எடுக்கிறார். உங்களுக்கு அதற்கான ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது, நீங்க எப்படி இருக்க முடியும், அதனால உங்களை ஏத்துக்க முடியல என்று கலாய்க்கிறார். அதே மாதிரிதான் பகவத் மைத்ரா நேரா எடுத்து அடிக்கிறாங்க. ஒரு சபையில அனைவரும் நின்று கொண்டு என்னை இங்கிருந்து வெளியே துரத்தினீர்கள், அதன் பிறகு என்னுடைய கிருஷ்ணகஞ்ச் மக்கள் மறுபடியும் என்னை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் என்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ற தொழில் பேசுறாங்க. அது மோடிக்கு எதிரான தாக்குதலாகத்தான் இருக்கிறது. அதாவது ஜனநாயகம் 10 வருடமாக ஒரு ஜனநாயகம் இல்லாத ஒரு சபையில் இன்று நேற்றைய தினம் ஜனநாயகம் அடிப்படையான ஒரு விஷயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எப்போ நாம 2014 மேக்கு முன்னாடி நடந்த ஒரு பல கூட்டங்களை நாம் பார்த்திருப்போம். எவ்வளவு கூச்சல் குழப்பங்கள் நடந்து கொண்டிருப்போம் நான் பார்த்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கு. பல செஷன்ஸ்ல நானும் போய் அங்கே உட்கார்ந்து உள்ளேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு செஷன்ஸுக்கு பிறகு 10 வருடத்துக்கு பிறகு ஜனநாயகம் திரும்பிய சபைக்கு வந்துள்ளது என்றுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. இது அமித்ஷாக்கு இதுல பயங்கரமான கோபம் வருகிறது. பல இடங்கள்ல அவர்
ஸ்பீக்கரை பார்த்து கொண்டு இப்படி, அதாவது தாக்கீது செய்யும் முறையில் வந்து இப்படி 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 கையாட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். அது எப்படிங்க விரல் சொல்லி நீங்க ஸ்பீக்கர்கிட்ட பேச முடியும்? ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் இருந்தது என்றால் நீங்க கம்போஸ்டாக எழுந்து நின்று ஸ்பீக்கரிடம் சொல்ல வேண்டும். ஸ்பீக்கரை வந்து அச்சுறுத்தும் துணியில் வந்து நேற்று நரேந்திர மோடி அமித்ஷா பேசி இருக்கிறார். நரேந்திர மோடியினுடைய ரெஸ்பான்ஸ் அதோட ரொம்ப வேடிக்கையா இருந்தது. அதாவது இந்த இந்து பிரச்சனை நீங்கள் இந்துக்களே கிடையாது என்று பாஜகவினரை குறிப்பிட்டு வந்து ராகுல் காந்தி பேசுகிறார். அப்போது நரேந்திர மோடி எழுந்து என்ன சொல்லுகிறார்னா, அது எப்போ எழுந்தான்னு பாத்தீங்கன்னா ஒரு இடைவெளி இருக்கிறதுல 3 நிமிஷம் ஆகுது நரேந்திர மோடி எழுந்திருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை யாரோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை வந்து கொஞ்சம் படிச்சிருங்க அப்படின்ட்டு. அப்புறம் எழுந்து நின்று அவர் பேசுறார். அந்த பேசும்போதுதான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி அனைத்து இந்து சமூகத்திலையும் அவர் வந்து இழிவுபடுத்துகிறார் என்ற கருத்தை சொல்லி, அது பேர் ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு சென்டென்ஸ் பேசிட்டு அவர் உட்கார்ந்துடுறாரு. அதன் பிறகுதான் நரேந்திர மோடி இந்த எக்ஸ்பென்ஸ் ஆன அந்த வார்த்தையை வந்து ராகுல் காந்தி சொல்கிறார். அதுலதான் குறிப்பிடுறாரு, நீங்க மட்டும் இந்துக்கள் கிடையாது, நீங்க நரேந்திர மோடி டஸ் நாட் ரெப்ரசன்ட் ஆல் ஆஃப் இந்து சொசைட்டி, பிஜேபி டசன்ட் ரெப்ரசன்ட் ஆல் ஆஃப் இந்து சொசைட்டி, ஆர்எஸ்எஸ் டஸ் நாட் ரெப்ரசன்ட் ஆல் ஆஃப் இந்து சொசைட்டி என்று அப்போதுதான் அவர் வந்து கூறுகிறார். அப்ப அந்த தருணத்திலேயே வந்து பலரும், அதாவது குறிப்பாக அமித்ஷா, மோடி இவர்களுக்கு பயந்தான் எல்லாம் இருக்கிறாங்க, அதையும் குறிப்பிடுறார் ராகுல் காந்தி. அது இது உண்மை நிலை தானே. அதாவது ஒரு ராஜ்நாத் சிங் ஆனாலும் ஒரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆனாலும் அனைத்து அமைச்சர்கள் வந்து இவர்களுக்கு பயந்து கொண்டுதானே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை வந்து வெளிப்படுத்துகிறார். அது எங்காச்சும் ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ண, அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டது நேத்து. அதே மாதிரி மவா மைத்ரா பேசும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பொதுவான ஜட்ஜஸ் வந்து அந்த அளவுக்கு சாடி பேசியிருக்கிறார், விமர்சனம் வச்சு உங்க கோர்ட்டுகள் என்று அவர்கள் வந்து குறிப்பிடுறார், பாஜகவினுடைய கோர்ட் என்று. இதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேச வேண்டிய, மக்கள் அறிய வேண்டிய விஷயமா இருக்கிறது. நேற்று வந்து அது பேசப்பட்டது என்றுதான் உண்மை நிலை. இதுல நீங்க சுட்டிக்காட்டினது போல 10 வருடங்களுக்கு பிறகு ராகுல் காந்தி ஒரு ஜனநாயக முறைப்படி அவர் பேசியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயக முறைப்படி ராகுல் காந்தி பேசுவதற்கு ஓம் பிர்லாவும் ஆளும் தரப்பினரும் ஒத்துழைப்பு கொடுத்ததால தானே அவர் பேசியிருக்க முடியும். நிச்சயமாக அவர்கள், நான் அதுக்கு நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஓம் பிர்லாவுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்கிறேன். அவங்களுக்கு கடைசியாக ஜனநாயகம், அதாவது 10 வருஷத்துக்கு பிறகு, இல்லை என்றால் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் 24 வருஷத்துக்கு பிறகு ஜனநாயகம் என்பது என்னவென்று ஒரு புரிதல் வந்துள்ளதாக நான் வந்து ஏதோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா நைட்டே அது முடிஞ்சு போச்சு. நைட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்றது என்னங்க, அன்பார்லிமெண்டரி வார்த்தையா? நரேந்திர மோடி என்பது அன்பார்லிமெண்டரி வார்த்தையா? ஹிந்து என்பது அன்பார்லிமெண்டரி வார்த்தையா? இல்ல நீங்கள் ஹிந்துக்கு எதிரானவன் சொல்றது அன்பார்லிமெண்டரி வார்த்தையா? எனக்கு புரியவில்லை. அதே மாதிரி பிஜேபி என்று சொல்றது அன்பார்லிமெண்டரி வார்த்தையா? ஆர்எஸ்எஸ் என்று குறிப்பிடுவது அன்பார்லிமெண்டரி வார்த்தையா? எனக்கு புரியவில்லை. அப்போ அதையெல்லாம் ஜோடித்து 2 சென்டென்ஸ் பண்ணும்போது அது ஏன் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நான் கேட்கிறேன். அப்போ ஓம் பிர்லா பொறுத்தவரை, ஓம் பிர்லா ஓரளவுக்கு ஜனநாயக முறையாக நடந்து கொண்டார் என்பதுக்கு நேற்றைய அந்த கம்ப்ளீட் அந்த ப்ரொசீடிங்ஸ் ஒரு சான்றாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அமித்ஷாவுடைய கோபம், நரேந்திர மோடியினுடைய பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா அவர்களுடைய அந்த ஆக்ரோஷமும் கோபமும் நாம் நேற்று பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு கோபம் நாம் வந்து இதுவரை பார்த்ததே கிடையாது. அதாவது நரேந்திர மோடி வந்து லோக்சபால வந்து உட்கார்றதே ரொம்ப ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு. அவர் உட்காரவே மாட்டாருங்க. அவரு சபையில பார்க்கவே முடியாது. ஏதாச்சும் பேசினா மட்டும் சபையில வந்து பேசிட்டு போவாரு. 10 வருடமாக இதுதான் நடந்து கொண்டிருந்தது. 10 வருடமாக ஒரு கேள்விக்கு அவர் இதுவரை பதில் சொன்னது கிடையாது. நரேந்திர மோடி என்ற மனிதர் வந்து ஒரு கேள்விக்கு, கொஸ்டின் அவர்ல ஒரு கேள்விக்கு பதில் சொன்னது கிடையாது. அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க முடியாது. அவர் பாட்டுல வருவாரு, ஹாயா வருவாரு, அவருடைய அறையில போய் உட்காருவாரு. பார்த்தா என்ன, வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு வருவார் என்று தெரியுது. ஆனால் அப்படி கிடையாது. அவர் பாராளுமன்றத்துக்கு வர்றதே கிடையாது. நேரா போய் அவர் அறையில் உட்கார்ந்துருவாரு. அங்கிருந்து நிகழ்ச்சியை வந்து ரசித்துக் கொண்டிருப்பார் என்பதுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ அது ஒரு பிரதம மந்திரி கிட்ட ரைஸ் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூவும் வந்து ஒரு மெம்பர்னாலையும் ரைஸ் பண்ணாத ஒரு சூழ்நிலை வந்து 10 வருட காலமாக இருந்தது. அந்த பிரதம மந்திரி தான் இது இப்போ வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைய எதிர்கட்சிகள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அதுதான் இந்த சபையினுடைய ஒரு தனித்துவமா இருக்கிறது. ராகுல் காந்தி இவ்வாறு பேசுவதற்கு அந்த இவ்வளவு சீட்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மைனாரிட்டி பிஜேபி அரசு இருக்கிறதுனாலதான் ராகுல் காந்தி இவ்வளவு நேரம் பேசுவதற்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கணுமா? இல்ல, முதல் முறையாக இது ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் சபையில. 10 வருட காலத்துல வந்து காங்கிரஸ் வந்து மிக மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால, 2014 2019 ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவர்களுக்கு அந்த நம்பர்ஸ், அதாவது 10% ஏதோ இருக்கிறது, அந்த நம்பர்ஸ் வந்து எடுக்க முடியவில்லை. அதாவது சபையினுடைய 10% அந்த நம்பர்ஸ் வந்து எடுக்க முடியவில்லை. அதனால வந்து எதிர்கட்சி தலைவர் அந்த அந்தஸ்து வந்து கொடுக்கவில்லை. ஆனால் இது தாராளமாக கொடுத்திருக்கலாம். அதாவது பெருந்தன்மையோடு ஒரு ஆளுங்கட்சி வந்து
இல்லங்க நீங்க தான் மெயின் ஆப்போசிஷனா இருக்கீங்க, அதனால வந்து உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்தானம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது, நீங்கள் அரசை வந்து கேள்வி கேட்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் ஒரு ஜனநாயகவாதியா இருந்தால் நிச்சயமாக மோடியும் அமித்ஷாவும் செய்திருப்பார்கள். அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் ஏன் செய்யவில்லை என்றால் அவ்வளவு கொச்சையாய மனிதர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை இதுதான் இந்த ரூல், அதனால உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் கிடையாது, ஸ்தானம் கிடையாது, அதனால நீங்க பேச முடியாதுன்னு கொண்டு வந்துட்டாரு. இந்த முறை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார், அவருக்கு கேபினெட் போஸ்ட் இருக்கிறது. அவருடைய இதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அந்தஸ்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேபினெட் அமைச்சருடைய பதவி அவருக்கு. அவரே வந்து இந்தியாவில் நடக்கின்ற அத்தனை நல்லது கிட்டத்துக்கும் அவருடைய ஒப்பீனியன் ஆராய வேண்டும், அவரும் வந்து அவரையும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை பண்ணுவார்களா என்று எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இது காங்கிரஸ் கட்சி 99 சீட் எடுத்ததனுடைய விளைவாகத்தான் இந்த விஷயம் நடக்கிறதே தவிர இதற்கு முன்னால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து நரேந்திர மோடி ஆனாலும் சரி, அமித்ஷா ஆனாலும் சரி, ஒரு ஜனநாயகவாதிகளாக ஒரு காலமும் இருக்காத காரணத்தால் தான் இப்படி 10 வருடமாக இப்படி ஒரு அவலம் நடந்து கொண்டிருக்கு. நாம் எல்லாம் இது வியப்போட பார்த்து கொண்டிருக்கிற காரணமே அதுதான். இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, உங்களுடைய அனுபவத்துல வந்து நிறைய பாராளுமன்ற உரைகளை பார்த்திருப்பீங்க, நிறைய மூத்த தலைவர்களுடைய உரையை பார்த்திருப்பீங்க. அதுல இருந்து ராகுல் காந்தியினுடைய உரை ஒத்து போகுதா அல்லது வேறுபடுதா அல்லது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது ரொம்ப வித்தியாசமான உரையாக நான் காண்கிறேன். இது வந்து ஒரு நியூ ஜெனரேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஈர்க்கக்கூடிய ஒரு உரையாக நான் காண்கிறேன். நான் சந்திரசேகரனுடைய உரையை கேட்டிருக்கிறேன், வாஜ்பாயினுடைய உரையை கேட்டிருக்கிறேன், பல தலைவர்களுடைய. இப்போ ரீசெண்டாக கூட போன முறை கூட ஆர்ஜேடியினுடைய ராஜ்யசபா எம்பியான மனோஜ் ஷா என்ற நபருடைய உரையை வந்து மிக ரசித்து கேட்டிருக்கிறேன். அவர் ஹிந்தியில் தான் முக்கவாசி உரையாற்றுவார். இப்போவும் வந்து நேற்றைய கூட தினம் கூட அவர் வந்து பேசியிருக்கிறார். இந்த மாதிரியான எவ்வளவோ நபர்கள், ஆராசானுடைய உரைகள் எவ்வளவோ முறை வந்து நான் கேட்டிருக்கேன். கனிமொழியினுடைய உரைகள் எவ்வளவு முறை வந்து கேட்டிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய சபையை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஒரு நெசசிட்டி இருந்தது. அதாவது ரொம்ப விளக்கமாக நீங்க வந்து பேசலாம், அதுக்கு வந்து சபை அனுமதிக்கும், சபாநாயகர் அனுமதிப்பார் என்ற நிலை இருந்தது. அப்பதான் வாஜ்பாய் சொல்றாரு, நீங்க என்ன கியா போல்தே ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி. வாஜ்பாயை பத்தி குறிப்பிடும் போது அனைவரும் பேசுகின்ற ஒரு வசனம் என்னவென்றால், நல்ல மனிதர் ஆனா தவறான கட்சியில் இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த ஒரு விஷயத்தை வந்து விளக்குறதுக்காக ஏறத்தால் ஐ திங்க் 55 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படிங்க ரைட் மேனாக இருக்க முடியும், என்னை ரைட் மேனாக யார் உருவாக்குனது, இந்த இயக்கம் தானுங்க உருவாக்குச்சு, இந்த கட்சி தானுங்க என்ன உருவாக்குச்சு, அதன் பிறகு நீங்க எப்படி எனக்கு வந்து ராங் பார்ட்டி என்று நீங்க எப்படி குறிப்பிட முடியும் என்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மிக அழகாக ஒரு அவருக்கு வந்து பேசிக்கொண்டே இருக்கிற நடுவில் வந்து என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து கவிதை வந்துடும். அவரு கவிதை பாணியில போயிடுவாரு, நமக்கு அது பாதி புரியாது, உருதுவா இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து மக்களை சுவாரஸ்யமாக நேசிக்கின்ற ஒரு தலைவர்களை உறவு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு தனி பாணியே இருக்கிறது. அது வந்து பெரிய உரையா இருக்கும், நீண்ட உரைகளா இருக்கும். ஏறத்தாழ கலைஞர் முன்காலத்தில் சென்றிருக்கிற உரைகள் இருக்கு இல்லையா, அவர் பேசிக்கொண்டிருப்பார், அப்படி செந்தமிழ்ல போயிடுவாரு, பாதி நமக்கு புரியாது, அதன் பிறகு வந்து மறுபடியும் தமிழுக்கு வருவார், அந்த தமிழ் கூட நமக்கு புரியாதுன்ற ஏறத்தாழ அதே மாதிரி தான் வாஜ்பாய் பேசிக் கொண்டிருந்தார். அப்ப அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிறது. அந்த காலத்துல ஆடியன்ஸ் இருந்தாங்க, இந்த காலத்துல நிச்சயமாக ஆடியன்ஸ் கிடையாது. அதனால ராகுல் காந்தி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வருகிறது. அதனாலதான் இன்னைக்கு ஆங்கிலத்துல ஏன் பேசினாரு, அதாவது ஹிந்தி பேசுறாரு அப்பப்போ, ஆனால் ஆங்கிலம் தான் முக்கியமான ஒரு உரையினுடைய சாராம்சங்கள் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறது. அது எதற்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை, இல்லை என்றால் அந்த ஒரு சென்சிட்டிவ்னஸ் வந்து ஒரு ராகுல் காந்திக்கு இருக்கிறது. அவர் ஹிந்தியில பேசியிருக்கலாமே, பலரும் ஹிந்தியில தான். இப்ப இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி உரையாற்ற போறாரு இல்லையா, அது ஹிந்தியில இருக்கும் என்று நான் அடிச்சு சொல்றேன். அது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கேட்ச்மெண்ட் என்பது ஹிந்தி தான். ராகுல் காந்தியினுடைய கேட்ச்மெண்ட் என்பது பூரா இந்தியாவும் இருக்கிறது. இப்ப குறிப்பாக நான் வடகிழக்கில் இருக்கின்ற இந்தியா இருக்கிறது, தெற்கில் இருக்கின்ற இந்தியா இருக்கிறது, இது அவருடைய கேட்ச்மெண்டா இருக்கிறது. அவர் ஆங்கிலத்துல பேசுவார், நிச்சயமாக அவர் பேசுவார். அப்ப அனைவருக்கும் புரிய வேண்டிய ஒரு பாஷைகள். அப்ப கனிமொழி குறிப்பிட்டாங்களே, அதாவது ப்ளீஸ் ஸ்பீக் இன் லாங்குவேஜ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்று சபை நாயகரை பத்தி பார்த்து கேட்டார்கள் இல்லையா, அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, எனக்கு புரியும் பாஷையில் எங்கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. அவர் ஹிந்தியில பேசுறதுனால, ஓம் பிர்லான்னு நினைக்கிறேன், அவர் ஹிந்தியில பேசுறதுனால இப்படி ஒரு கருத்தை வந்து அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்போ ராகுல் காந்தியினுடைய பேச்சு அது கம்ப்ளீட்டாக யூத்துக்கு போய் சேர வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு, இன்று இருக்கின்ற மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசிய பேச்சாக இருக்கும். இதுதான் என்னை பொறுத்தவரை வந்து இந்த சமீப காலத்துல ஒரு 10 வருடத்துல வந்து நடத்திய மிக முக்கியமான உரைகளில் ஒரு உரையாக நான் இந்த உரையை காண்கிறேன். நீங்க சுட்டிக்காட்டினது போல இந்த மோடி இன்றைக்கு பேச இருக்காரு இல்லையா, அது ராகுல் காந்தியினுடைய இந்த ஒட்டுமொத்த பாஜக கடுப்பானாங்களே, அதுக்கெல்லாம் ஒரு சேர்த்து கொடுப்பாரா, பதிலடி கொடுப்பாரா மோடி அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க?
நிச்சயமாக. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ஸ்ல வந்து ஒரு டிஸ்பியூட் பண்ண போறாரு. ஒண்ணு வந்து அக்னிவீர் ஸ்கீம் வந்து அவர் பேசுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது பெரிய ஒரு அது தொட்டாலே ஷாக் அடிக்கிற ஒரு விஷயம். அக்னிவீர் என்ற விஷயத்தை வந்து ராகுல் காந்தி ஐ திங்க் மனப்பூர்வமாக அவர் வந்து கொஞ்சம் தொட்டு தொடாமலையும் ஒரு தவறான செய்தி தகவல் அந்த வந்து கொடுக்குறாரு. நீங்க வந்து காம்பன்சேஷனே கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாரு. அதாவது ஒருத்தர் வந்து இறந்து விட்டார். காம்பன்சேஷன் இருக்கிறது, ஆனா 48 லட்சம் தான். நீங்க செத்து போனா 48 லட்சம், அதை வச்சு நீங்க பழச்சிக்கணும். அதே மாதிரி நீங்க இன்ஜோர்டான ஒரு அமௌண்ட் இருக்கிறது, அதை வச்சு நீங்க பழச்சிக்கணும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ அதற்குத்தான் ராகுல் காந்தி வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா காசை கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டாரு. அதை வந்து ராஜ்நாத் சிங் அந்த நேரத்துல வந்து இருந்து கண்டிக்கிறாரு. அதை தாண்டி பல விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து இவர் வந்து தவறாக பேசிவிட்டார் என்று அது ஒரு போக்கஸ் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ராகுல் காந்தியினுடைய அந்த உரை வந்து பொய்யான உரை. அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த ஸ்தானம் வந்த உடனே வந்து தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார், இம்மெச்சூர் பேச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாராளமாக பேசலாம். இன்னைக்கு கூட அனைவரும் அதை எஸ் ஜெயசூர்யால இருந்து எல்லாரும் அதான் போட்டுக் கொண்டிருக்காங்க, இம்மெச்சூர் சொல்லி கொண்டிருக்கிறார். இவருக்கு மெச்சூரிட்டிக்கு இம்மெச்சூரிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசமே தெரியாது. ஏன்னா இப்படி ஒரு விவாதமே பார்த்தது கிடையாது. இவர்கள் யாரும் தமிழக சட்டசபையில நடந்து கிடையாது, ஒரு காலத்திலயும் நடந்து கிடையாது. கலைஞர் கொஞ்சம் விட்டு பேச வைப்பாரு, அதை தாண்டி வந்து யாருமே வந்து அந்த மாதிரி இடமெல்லாம் கிடையாது கொடுத்து கிடையாது. நீங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான டிஸ்கஷன் பார்க்கணும்னா கேரளால போகணும். கேரளால தான் அனைவரையும் பேச விடுவார்கள். அப்படி ஒரு கீழ்வழக்கம் அங்க இருக்கிறது, ட்ரெடிஷன் அங்க இருக்கிறது. பாக்கி இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ இது தெரியாது, டிபேட் என்றாலே என்னன்னு தெரியாத ஒரு பெரிய ஒரு கும்பல் வந்து இந்தியாவில் இருக்குங்க. ஒரு பெரிய ஜனதாவே வளர்ந்திருக்கிறது, ஒரு பெரிய பாப்புலேஷன் உருவாயிருக்கிறது. அந்த பாப்புலேஷனுக்கு நேற்று நடந்த விஷயம் ஒரு பெரிய ஷாக்கிங் விஷயமா இருக்கிறது. ஓஹோ, இப்படியெல்லாம் சபையில பேசலாமா, விட்டுருவாங்களான்ட்டு. உடத்தான் வேணும், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள்னா அதானுங்க அர்த்தம். அவர்கள் பேசுவார்கள். அதுவும் வந்து அன்பார்லிமெண்டரி என்று பல வார்த்தைகள் இருக்கிறது. அதாவது நீங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நீங்க தேவையில்லாமல் ஒரு குற்றச்சாட்டை, உங்களுக்கு ப்ரூஃப் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது என்று அவர்கள் வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை தாண்டி வந்து எதை வேணாலும் பேசலாம் இருக்கிறது. ஏன் ஒரு பிரதமரை ஏன் தாக்க முடியாதுன்னு கேட்கிறேன். அவர் என்ன தெய்வமா? அப்போ அவர்களை தெய்வத்துக்கு சமமா வைத்துக் கொண்டு அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து தெய்வம்னு சொல்லியிருக்கிறேன். அதையும் கிண்டல் பண்றாங்க. யாரு? ஆராசா கிண்டல் பண்றாரு, இவரு ராகுல் காந்தி கிண்டல் பண்றாரு. எனக்கு பிடித்த விஷயம் இதுல ஒண்ணுதானுங்க, நேற்று டிஸ்கஷன்ல பிடித்த மிக மிக பிடித்த விஷயம் இதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு திருட்டு பய வினோத் ராய் என்ற ஒரு திருட்டு பய வந்து 1,76,000 கோடி என்று சொல்லி வச்சு எழுதிட்டு வச்சுட்டு போனானே 10-12 வருஷத்துக்கு முன்னால. அவனுக்கு நேற்று சாட்டை அடிங்க. நேற்று ஆராசா போட்டாரு இல்லையா, 2014 அந்த காரணத்துக்காக ஆராசாவை பேசவே விடல. 40 நாள் வந்து அவர் வந்து மன்றாடி கேட்கிறாரு, என்ன பேச விடுங்க சபையில, லெட் மீ ரெக்கார்ட் திங்ஸ் சொல்றாரு, பேசவே விடலை. அதன் பிறகு வந்து 2014 தேர்தல் வந்து ஆராசா தோக்குறார். 2019 தேர்தலுக்கு முன்னால வந்து அவர்கள் அனைவரும் வந்து விடுவிக்கப்படுகிறார்கள் 2G வழக்கில் இருந்து. ஆராசா ஜெயில இருக்கிறார், 10 மாசமா ஏதோ ஜெயில இருக்கிறார். அதன் பிறகு நேற்றைய தினம் வந்து லைஃப் கம்ஸ் எ ஃபுல் சர்க்கிள் என்று சொல்லுவார்களே, நீங்க வந்து தேவையற்ற ஒரு விஷயத்தை நீங்க வந்து பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டவன் வச்சிருப்பான்னு சொல்லுவீங்களா, ஆண்டவனோ இயற்கையோ என்ன வச்சதோ, நேற்று வச்ச வேட்டு, வினோத் ராய்க்கு வச்ச வேட்டு என்பது அது பாராளுமன்ற ரெக்கார்ட்ல இன்னைக்கு இருக்கிறது. வினோத் ராய் என்பது ஒரு சண்டாளன் என்ற அந்த விஷயத்தை வந்து அங்கே பதிவு செய்ய வைக்கிறார் ஆராசா. அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு பியூட்டியாக நான் பார்க்கிறேன். இது நாம் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு தீங்கு செய், ஒரு ப்ராஃபிட்டுக்காக தீங்கு செய்யணும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதன் விளைவு வந்து எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பது நீங்கள் ஆராசாவனுடைய நேற்றைய பேச்சில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆராசா ஒரு காலத்துல ஜெயில இருந்தாரு, அதன் பிறகு வந்து தன்னுடைய அந்த பதவியை இழக்கிறார். எங்கோ கிடக்கின்ற ஒரு மனிதர் நாளைக்கு வரவே முடியாது, குறிப்பாக ஒரு எஸ்சியை சார்ந்த ஒரு மனிதர் அவரால் மேலேயே வர முடியாது என்று நினைத்த அந்த சந்தர்ப்பத்துல வந்து அவர் மேலே வருகிறார். அதன் பிறகு வந்து அவர் அந்த ஆதிக்க சமூகத்தை வந்து எதிர்த்து நின்று அந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்த நபருக்கு வைக்கிறாரே ஒரு வேட்டு. அந்த வேட்டு தானுங்க எனக்கு இருக்கிறதுல மிக பிடித்தமான ஒரு விஷயமா வந்து நேற்றைய அந்த டிஸ்கஷன்லயே. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.